ஒருத்தர் எப்பவுமே மத்தவங்க கையதான் எதிர்பார்த்து இருப்பாராம். ஏன்? ஒரு இன்ஸ்பெக்டர் தேங்காய் எடுத்துக்கிட்டு கைதியை பார்க்க போனாராமா. ஏன்? எந்த ஊருக்கு அவார்டு கொடுத்தாங்க? ஓகே, நம்ம செல்ஃபி போன ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? தமிழரசன். தமிழரசன். எந்த ஊர் நீங்க? நான் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி. சூப்பர். எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது லைஃப் எல்லாம்? நல்லா போகுது. காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. மார்னிங் சாப்பிட்டீங்களா? ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்கட்டா? ஓகே. ஒரு இன்ஸ்பெக்டர் தேங்காய் எடுத்துக்கிட்டு கைதியை பார்க்க போனாராமா. ஏன்? துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? தெரியலையா? கொஞ்சம் யோசிங்க, நல்லா கிரியேட்டிவிட்டியா யோசிங்க. தேங்காய் எடுத்துக்கிட்டு கைதியை பார்க்க ஒரு இன்ஸ்பெக்டர். வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். தேங்காய் வச்சு என்ன செய்வோம் நம்ம? தேங்காய் வச்சு சட்னி செய்யலாம். அது காய வச்சு என்ன செய்யலாம். வேற என்ன? சரி, ஓகே, ஆன்சர் சொல்லட்டா? சொல்லுங்க. அவரை வந்து துருவி துருவி கேள்வி கேட்கதான் தேங்காய் எடுத்துட்டு போனாராமா. எப்படி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. சட்னி செய்யலாம்னு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு. சூப்பர், நல்லா பேசுனீங்க. நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन இருந்தா கேளுங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு क्वेश्चन தான் கேட்போம். ஆமா, நாங்க அவ்வளவு நல்லவங்க. சரியா? ஓகேவா? ஓகே, நைஸ், நல்லா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி போடணும். ஓகே, நம்ம செல்ஃபி போன ஷோல கூட இன்னொரு பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஹரி. ஹரி பிரகாஷ். ஹரி பிரகாஷ். உங்க ஹைட் என்ன? ஹைட் 180 சென்டிமீட்டர். 180 சென்டிமீட்டர். ஓகே, 6 ஃபீட். 6 ஃபீட். ஓகே. மார்னிங் சாப்பிட்டீங்களா? எந்த ஊர் நீங்க? இங்க பார்த்தா நான் காஞ்சிபுரம். கோயம்புத்தூர். காஞ்சிபுரம். ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு, கேக்கட்டா? எந்த ஊருக்கு அவார்ட் கொடுத்தாங்க? எந்த ஊருக்கு அவார்டு? எந்த ஊருக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்லாம் கிடையாது. நிறைய ஊர்ல அந்த நேம் வரும். அவார்டுக்கு தமிழ்ல என்னது? விருது. விருதுநகர். அப்படி வேற லெவலா? நைஸ் ஆக. நைஸ். நைஸ். ஓகே, சூப்பர், அழகா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. அது ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. நீங்க யாராச்சும் ஜப்பான் மெட்ரோல டிராவல் பண்ணிருக்கீங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மெட்ரோ ஸ்டேஷனில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தனி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களாமா. ஏன்னா அங்கே மெஜாரிட்டி பீப்புள் வந்து மெட்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவர் க்ரௌடாக இருக்கனால ஒரு கம்பார்ட்மெண்ட்லையும் புஷ் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக அவங்கள அனுப்புவாங்களாம். ஒரு நாட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடந்தா தப்புன்னு சொல்றாங்க. எந்த நாடுன்னு தெரியுமா? அதுவும் ஜப்பான் தான். ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடந்தாலோ இல்லை சாப்பிட்டுக்கிட்டே நடந்தாலோ மற்றவங்கள அவமான குறைவா நடத்துப்பாங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்களாமா. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார். தம்பி நேம்? பிரதீஷா. பிரதீஷ். ஓகே, உங்க நேம்? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. சூப்பர். உங்க நேம்? ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, எந்த ஊர் நீங்க? சொந்த ஊர் சேலம். சேலம். ஓகே, இங்க தான் செட்டில் ஆயிட்டீங்க. ஓகே, மார்னிங் சாப்பிட்டீங்களா? ஓகே சார், நீங்க சாப்பிட்டீங்களா? தம்பி சாப்பிட்டியாடா? ஓகே, நைஸ். உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு, கேக்கட்டா? ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ஓவரா யோசிக்க வேணாம், ஜாலியா யோசிங்க. ஓகேவா? ஒருத்தர் எப்பவுமே மத்தவங்க கையதான் எதிர்பார்த்து இருப்பாராமா. ஏன்? உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும். ஆனா அவர் நல்லா தான் இருக்காரு, நல்லா தான் சம்பாதிக்கிறவரு, உடல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அடுத்தவங்க கையதான் எதிர்பார்த்து சம்பாதிக்கிறாரு. ஏன்? வாங்க, உங்களை சும்மா விட மாட்டோம், சொல்லுங்க. தெரியலையா? சரி, ஏன்னா வந்து அவங்க வந்து கைரேகை ஜோசியக்காரராமா. மத்தவங்க கையை பிடிச்சா அவர் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காரு, மத்தவங்க கையை நம்பிதான் இருக்காராமா. ஓகே, நல்லா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸ் செல்ஃபி பொண்ணு. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? முத்துக்குமார். முத்துக்குமார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா? நல்லா போயிட்டு இருக்கா? மார்னிங் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா. எந்த ஊர் நீங்க? அம்மா, நான் இதே சென்னை தான்மா. சென்னை தான். ஆமா. ஓகே, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन இருக்கு, கேக்கட்டா? கண்டிப்பாமா. ஈஸியான क्वेश्चन தான், கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஓகேவா? கண்டிப்பாமா. ஒரு இன்ஸ்பெக்டர் தேங்காய் எடுத்துக்கிட்டு கைதியை பார்க்க போனாராமா. ஏன்? ஒரு இன்ஸ்பெக்டர் தேங்காவை எடுத்துட்டு கைதியை பார்க்க போனாராமா. ஏன்? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஜாலியா யோசிங்க, ரொம்ப சின்சியரா யோசிக்க வேணாம்.
அதுதான் தெரியல. தேங்காய் உடைக்கிறதுக்கு ஆ அவரு கைதி என்னத்துக்கு பார்க்க போனாரு? கைதி எதுக்கு இன்ஸ்பெக்டர் பார்க்க போவாங்க? பிடிக்கிறதுக்கு தான். பிடிக்கிறதுக்கு என்ன ஆமா. என்ன மாதிரிலாம் அப்படியே இல்ல ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆமா பிடிக்கிறதுக்கு அவங்கள என்ன மாதிரிலாம் அடிச்சு கொஸ்டின் கேட்பாங்க? ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க? இல்ல அவங்களாண்டு எதனா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள தண்டிக்கிறதுக்கோசரம் ஆமா அவங்கள அடிக்கிறதுக்கு ஆமா அவங்க துருவி துருவி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்களா? ஓ தேங்காய் துருவத்துக்கா? எப்படி நல்லா இருந்துச்சா? கடி ஜோக்கு மாதிரி. ரெடி ஜோக்கு மாதிரி எப்படி நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குமா? ஓகே பரவாயில்ல. அவங்களும் வந்து நான் லைட்டா ஹிண்ட் கொடுத்தேன், அவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப அழகா பேசுனீங்க. கண்டிப்பா செல்ஃபி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இது ஜெயா மேக்ஸன். செல்ஃபி போடணுமா? வார வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. அது ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஜப்பான்ல வேலை இல்லாம இருக்கவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியுமா? வெறும் அங்க 4% தானாமா. மேக்ஸிமம் எல்லாருமே அங்க வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு 4% பீப்புள் மட்டும்தான் வேலைக்கு போகாம இருக்காங்க. ஜப்பானோட நேம் ஜாப்பனீஸ்ல என்னன்னு தெரியுமா? நிப்போன் அண்ட் நிகான் தான். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னோட ஆரிஜின் அர்த்தம். இதை தி லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன்னு அழைக்கப்படுது. ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல ஒரு சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? சந்திரன். சந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் நீங்க? நான் வந்து உரகடம் உரகடம் பக்கத்துல வடக்குப்பட்டு வில்லேஜ். ஓகே சூப்பர். ஓகே ஊருக்குலாம் போனீங்களா? இப்பதான் டியூட்டிக்கே வந்திருக்கேன். ஊருக்கு போயிட்டு. சரி ஓகே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேக்கட்டா? ஈஸியான கொஸ்டின் தான். எந்த ஊருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க? ஐயோ எந்த ஊருக்குன்னா இப்போ தமிழ்நாட்டுல கேட்டிருக்கீங்களா? ஆமா. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ஊர் பேர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதா? சரி ஓகே நீங்க வந்து எங்களுக்கு தெரியாதெல்லாம் நல்ல ஆன்சரா சொல்றீங்க, பரவாயில்ல. ஆனா வந்து இது வந்து கொஞ்சம் ஜாலியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், லைக் கிரியேட்டிவிட்டியா. அவார்டுக்கு தமிழ்ல என்னது? அவார்டுனா பரிசளிப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வேர்டு இருக்கு. விருது. விருது தான். விருது வழங்குதல். ஓகே அப்போ வந்து எந்த ஊருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க? பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து ஜாலியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஊர் பேர்லயே விருதுன்னு வருது. அப்ப விருதுநகர் இருக்காது. அதான் அந்த மாதிரி ஜாலியா தான் நாங்க கேட்டோம். ஓகேவா? நைஸ், அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க, சூப்பரா பேசிருக்கீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓகே. இது ஜெயா மேக்ஸன் செல்ஃபி பொண்ணு. ஓகே நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு சார் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? தெய்வ சிகாமணி. தெய்வ சிகாமணி. சிகாமன். ஓகே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? ஓகே எந்த ஊர் நீங்க? நான் பிறந்தது படப்ப பக்கத்துல, படப்பை. வரகடம் படப்ப. ஓகே. இங்க வேலைக்காக ஏஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். சரி ஓகே. 1977 அப்படியே இங்கே இருக்கேன். இங்க இருக்கீங்க ரொம்ப வருஷம். 1977 97. 97. சரி ஓகே உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு, கேக்கட்டா? ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? ஒருத்தர் எப்பவுமே மத்தவங்க கையை தான் எதிர்பார்த்து இருப்பாராமா, ஏன்? அது சோம்பேறியா இருக்கணும், தன்னம்பிக்கை இல்லாம இருக்கணும். சோம்பேறியா இருக்கணும், தன்னம்பிக்கை இல்லாம இருக்கணும். வந்து முயற்சி பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்காது. யாருன்னா சார்ந்தே பொழுது பார்க்கணும். அந்த மாதிரி இந்த தேவையில்லாத வேலை உக்காந்தோம்னா வேலைக்கு யாருன்னா சாப்பாடு போடுவாங்களான்னு பார்ப்பாங்க. சூப்பர். நீங்க எப்படி நல்லா வேலை நல்லா செய்வீங்களா? இப்ப வரைக்கும் ஆக்டிவிட்டியா தான் இருக்கேன். வேலை செய்ய இப்ப கூட ஒரு 3 மாசம் இங்க ரிட்டையர்ட் ஆயிட்டேன். சரி இருந்தாலும் நான் ஓய்வு கிடையாது எனக்கு. ஓகே சரி இது வந்து ஜாலியா சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இப்போ வந்து ஒருத்தர் வந்து எப்பவுமே மத்தவங்க கையை எதிர்பார்த்து இருப்பாங்க, நிறைய வேலை எல்லாம் செய்யறாங்கல்ல, அது என்ன மாதிரி வேலை? இப்ப ஜீன்ஸ் ஒண்ணு இருக்குது, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச வேலை இல்ல அவங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சது, அது மாதிரி இல்ல அவங்க சார்ந்தவங்க ஒய்ஃப் பொண்ணு அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது நமக்கு உடம்புல நோய் இருக்காதுமா. சரி வந்து எனக்கு 68 முடியுது, பிபியோ சுகரோ எதுவுமே கிடையாது. சூப்பர் சார். அதே சமயத்துல ஐயாம் வந்து ஆனா அவர் வந்து நல்லா தான் இருக்காரு, அந்த பர்சன் வந்து நல்லா தான் இருக்காரு, ஆனா வந்து அடுத்தவங்க கையை தான் நம்பி இருக்காரு. தெரியலையா? அப்போ ஆன்சர் சொல்லட்டேன் நானே. ஏன்னா வந்து அவர் கைரேகைக்காரராம், கைரேகை ஜோசியம் பாப்பார்ல அவராமா, அதனால அவங்க என்ன காமெடிக்கு வந்தீங்களா இல்ல? ஆமா நாங்க அதுதாங்க காமெடியா ஒரு கொஸ்டின் நீங்க வந்து சின்சியரா சொல்லிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல நிறைய விஷயம் நீங்க சொல்லிருக்கீங்க. பேசுறீங்கன்னு நான் நினைச்சேன், நீங்க அது வந்து ஒரு காமெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா நான் காமெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பேசுனீங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா? இது ஜெயா மேக்ஸன் செல்ஃபி பொண்ணு.